அடியாத்தி, இது எப்படியோ வண்டி வேணும் வண்டி வேணும்னு சொல்லி வண்டியை வாங்கிட்டோம். இந்த வண்டி எப்படி ஓட்டுதுன்னு தெரியலையே. ஒருவேளை முறுக்கி வேகமாக போயிட்டு என்ன பண்ணுன்னு தெரியலையே. இந்த வண்டி சீட்டுக்கும் கைப்பிடிக்கும் ரொம்ப தூரம் இருக்கே. நல்லா குமிஞ்சு படுத்துக்கிட்டு தான் ஓட்டணும் போல. ஆனால் பார்த்து பத்திரமா ஓட்டணும். சூர்யா நமக்கோசரம் ஆச்சாச்சியா நியூ இயர்க்கு gift பண்ணாரு. பார்த்து ஓட்டணும். நல்லா தொடச்சி தொடச்சி பத்திரமா வச்சுக்கணும். பேசாம வண்டியை தூக்கிட்டு போய் நம்ம ரூமுக்குள்ளே வச்சு புடவை போட்டு மூடி வச்சிடலாமோ? அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். இதை ஓட்டிட்டு போனால் டயர்லெல்லாம் மண்ணு ஒட்டிக்குமே. சரி, உட்காந்து கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்ப்போம். ஆமாம், இது என்னது? வண்டிக்குள்ளே ஏதோ முள்ளெல்லாம் ஓடுது. ஏதோ லூஸாக இருக்குமோ? கடைக்காரி ஏமாற்றி வண்டி கொடுத்துட்டானோ? முள் நேராக நிற்காம அந்த பக்கம் இந்த பக்கமும் ஆடுதே. அது என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் வண்டிக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு முன்னாடி பார்ப்போம். இது என்னது? லைட்டா? இந்த லைட்டு கீழே வச்சிருக்கா, வயிறு கிட்ட வச்சிருக்காங்க. முன்னாடி தலைக்கிட்ட வச்சா தானே பரவாயில்ல. முன்னாடி மனுஷங்க போகிறத வெளிச்சத்தில் பார்க்க முடியும். கீழே மண்ணுக்கு என்ன அடிச்சு லைட் அடிச்சு என்ன பண்ண? ஒருவேளை இப்படி இருக்குமோ? சீட்டில் உட்காந்து கை பிடிக்க எட்டாதவங்க ஒருவேளை நின்றுக்கிட்டு ஓட்டதை முன்னாடி இவ்வளோ இடம் கொடுத்துருக்காவளோ? சரி, அப்படிதான் ஓட்டி பார்ப்போம். மச்சான், ஆமி கீழே விழுந்துட்டேனே. ஐயோ, வண்டி வேணாம் ஒன்று வேணாம் இருந்துச்சு. ஓடு 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 நெட்டவழி.